வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் நம்ம சேனலில் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு டெய்லி 4 AMக்கு நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நமக்கு 4 AMக்கு கரெக்டாக போஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க 4 AMக்கு ஏஞ்ச் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் யூனிட் 6க்கான நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணி அந்த 2 யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிக்வஸ்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து நோட்ஸ் வந்து டவுன்லோடுக்காக மெம்பர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நோட்ஸ் வேணும், ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ், ஆஸ் வெல் அஸ் வந்து மார்க் டெஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஆர் மிட் ஆஃப் த ஒரு பாதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, மார்க் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது 50% அப்படின்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது அனதர் 50%. அந்த அவுட் ஆஃப் 50%ல் வந்து நமக்கு வந்து 20% வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குயிக்காக வந்து அதை சால்வ் பண்ணுறோம். டைமிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். as well as I would like to thank our channel members. எஸ்பெஷலி வந்து நான் இந்த சேனல் மெம்பர்ஷிப் வந்து ப்ரமோஷன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண ப்ரீஸி ஐஓ அப்படிங்கிற ஐடி அவங்களுக்கு வந்து நான் ரொம்பவே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதை தவிர எல்லா மெம்பர்ஸும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நானும் உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து திரும்ப அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ண பாருங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பைப்லைன் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைப்லைன்னா என்ன அப்படின்னு அந்த கான்செப்ட் பற்றி பார்த்துடலாம். நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஒரு பாட்டில் நம்ம ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பாட்டில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணுறோம், அப்புறமா வாட்டர் ஃபில் பண்ணுறோம், அப்புறமா கேப் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ மார்னிங்கில் வந்து நமக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் நம்ம கிட்டுக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 by 1 பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு 1 minute, இதுக்கு 1 minute, இதுக்கு 1 minute அண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஓவரால் ஒரு பாட்டில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு 3 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாட்டில் வந்து மறுபடியும் அதுக்கு 1 minute. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாட்டில், இது வந்து செகண்ட் பாட்டில் அண்ட் தேர்ட் பாட்டில். ஓகே, அதுக்கும் மறுபடி 3 minutes. நெக்ஸ்ட் தேர்ட் பாட்டிலுக்கும் அகெயின் ஓப்பன் பண்ணுறோம், வாட்டர் ஃபில் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு 3 minutesனு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3க்கும் நமக்கு மொத்தமாக 9 minutes வந்து தேவைப்படுது. ஓகே, இதே வந்து பைப்லைன் கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது ஒரு ஆள், ஃபில் பண்ணுறது ஒரு ஆள், தென் வந்து க்ளோஸ் பண்ணுறது ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிலை கொண்டு போய் 3 பேர்கிட்டையுமே காமிச்சிட்டு முடிச்சுட்டு ஃபில் பண்ணிட்டு வருவோம், அதுக்கு 3 minutes. அடுத்து செகண்ட் பாட்டில் எடுத்துகிட்டு போய் பண்ணுறோம், அதுக்கு ஒரு 3 minutes. அடுத்து தேர்ட் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு ஒரு 3 minutes. அப்படி டோட்டலாக 9 minutes ஆச்சு. நம்ம நார்மலாக வித்தவுட் பைப்லைனிங் யூஸ் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா. பட் வித் பைப்லைனிங் பண்ணோம் அப்படின்னா எப்படி அந்த ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட போகிறோம். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. செகண்ட் ஆள்கிட்ட எடுத்து போனால் அவர் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறாரு. அடுத்தவங்கள்ட்ட போனால் அவர் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இதில் இந்த இடத்துக்கு ஃபில் பண்ணுற போகிறப்பவே இங்கே வந்து இவர் வந்து ஃப்ரீ ஆயிடுவார் இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நெக்ஸ்ட் பாட்டில் வந்து இந்த ஃபில் நடக்கும்போதே நம்ம இந்த ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறமா ஃபில் க்ளோஸ் அப்படின்னு நடக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 2 நடக்கும்போது ஓப்பன் ஃபில் க்ளோஸ்ட் அப்படி நடக்கும். தட் இஸ் அந்த டைமிங் தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி பேரலா பண்ணும்போது நமக்கு வந்து இதுல 3 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 4 மினிட்ஸ், இது வந்து 5 மினிட்ஸ். ஓவரால் பார்த்தோம் 1 2 3 4 5 மினிட்ஸ்ல நம்ம எல்லா பாட்டிலுமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நமக்கான டைமிங்கா இருக்கும். புரிஞ்சுச்சா? தட் இஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ல இவர் ஓப்பன் பண்றாரு, செகண்ட் மினிட்ல நம்ம ஃபில் பண்றோம், தேர்ட் மினிட்ல க்ளோஸ் பண்றோம். ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் மினிட்ல வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சதும் செகண்ட் மினிட்ல ஓப்பன் பண்றவங்க ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இவர் க்ளோஸ் நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்க்கு போகும்போது ஃபில் பண்றவர் ஃப்ரீயா இருப்பாரு. அவர்கிட்ட போய் செகண்ட் பாட்டில் ஃபில் பண்றோம். இதை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரீ ஆயிருவாங்க. ஸோ அவங்க கிட்ட தேர்ட் பாட்டில நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க நெக்ஸ்ட் இதுல ஃபில் பண்ணிக்கலாம். இவர் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயா தான் இருப்பாருங்கிறப்போ செகண்ட் பாட்டில் கொண்டு போயிடுவோம். செகண்ட் பாட்டில் க்ளோஸ் பண்ணி முடிச்சு அடுத்த சைக்கிள்ல தேர்ட் பாட்டில க்ளோஸ் பண்ண கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. தட் இஸ் பைப்லைன் கான்செப்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். Non-pipeline system takes 50 nanosecond to process a task. ஓகே, non-pipeline அப்படிங்கிறப்போ அதோட டைம் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா 50 nanosecond. ஓகே, the same task can be processed in a 6-segment pipeline. பைப்லைனோட செக்மெண்ட் எவ்வளவோ அதை கேன்னு எடுத்துக்கணும். ஓகே, 6. தென் வித் த கிளாக் சைக்கிள் ஆஃப் 10 nanosecond. ஸோ இந்த இடத்துல டைம் வித் பைப்லைன்னால 10 nanosecond. Determine the approximately the speed up ratio of the pipeline for 100 task. So number of task வந்து 500 task. இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுல ஸ்பீட் அப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஃபார் நான் பைப்லைனுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நான் பைப்லைனுக்கு எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 500 டாஸ்க் இருக்கு. ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் நமக்கு தேவைப்படுற டைம் 50 nanosecond. ஸோ அப்படியே டைரக்டா 50 into 500 அப்படிங்கிறப்போ ஓகே 25,000 வந்து நமக்கு 25,000 nanosecond வந்து நான் பைப்லைன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டைம் வந்து தேவைப்படுது. ஓகே, பிகாஸ் ஒன்னொன்னும் 1 by 1 வந்து அதுல எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதே வந்துட்டு பைப்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பைப்லைன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓகே இந்த மாதிரி 3 சைக்கிளாக நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக 3 சைக்கிளும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல்லாக பண்ணும். செகண்ட் ஒன் வந்து இது மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் தேர்டில் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நடக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஓகே, ஸோ இது இன்னொன்றுக்கும் ஒரு கிளாக் சைக்கிள் வந்து தேவைப்படுது. ஓகே, இதுக்கு ஒரு கிளாக் சைக்கிள், இதுக்கு ஒரு கிளாக் சைக்கிள், இதுக்கு ஒரு கிளாக் சைக்கிள். ஸோ அதே கிளாக் சைக்கிள் தான் இங்கேயும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட்டாக எவ்வளவு நமக்கு நம்பர் ஆஃப் செக்மெண்ட் இருக்கோ அவ்வளோ செக்மெண்ட்டும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் எவ்வளோ கிளாக் சைக்கிள் இருக்கோ அந்த 3 into எவ்வளோ இந்த கிளாக் சைக்கிள் சப்போஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, தட் இஸ் 3 into 10 அப்படின்னு எடுத்துக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ரிமைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து நம்ம இப்போ 3ன்னு பார்த்தோம் மொத்தமாக. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்படியே 3 கிளாக் சைக்கிள்க்கும் எவ்வளோ டைமிங் எடுத்துக்குமோ அதை அப்படியே மொத்தமாக எடுத்துக்கும். ரிமைனிங் 2 மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா 2 into இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து நமக்கு செக்மெண்ட்ஸ் தட் இஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருப்போ தட் இஸ் n-1. அதுதான் நம்ம இங்கே 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, 2 into
இங்கே நமக்கு இந்த கிளாக் சைக்கிளுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ, சப்போஸ் 10 அப்படின்னா நம்ம அந்த 10 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுதான் வந்துட்டு அதுக்கான அந்த தட் இஸ் வந்து லாஜிக் அதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸாக அப்படியே ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு கிளாக் சைக்கிளுக்கும் இப்போ 10 1 செகண்ட் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். ஓகே, 1 2 3 கிளாக் சைக்கிள் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 10 செகண்ட், இதுக்கு 10 செகண்ட் அப்படி எடுத்துக்குது. இது வந்து 3 ஸ்டேஜ். ஓகே, 3 ஸ்டேஜாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்து இப்போ நமக்கு ஒரு 4ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து 3 ஸ்டேஜும் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிரும். ஓகே, செகண்ட் டாஸ்க் என்ன பண்ணும்? இதோட எக்ஸிக்யூஷன் டைம்லேயே அது வந்து இந்த 2 கிளாக் சைக்கிளும் இதோட டைமிங்லேயே அதை முடிச்சிருது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாக் சைக்கிள் தான் அது எடுக்கும். நெக்ஸ்ட் தேர்டு வர்றது மறுபடி எக்ஸ்ட்ரா 2 கிளாக் சைக்கிள் அது எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் வந்து அதில் இந்த கிளாக் சைக்கிள் ப்ரீவியஸ் டாஸ்கோடதே அது கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ அது கூட இது ஒரு எக்ஸ்ட்ரா 1 தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வர டாஸ்க் என்ன பண்ணோம்? இது செகண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது தேர்டு வர டாஸ்க். தேர்ட் வர டாஸ்க் வந்து மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த்து வர டாஸ்க் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைமிங் வந்து அது வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக எடுக்கலை. 2வும் ஆல்ரெடி அந்த டைமிங்கில் இருக்குது, 3யும் அந்த டைமிங்கில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பேரலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எந்த டைமும் ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ணல. அதே மாதிரி இந்த செகண்ட் இது கிளாக் சைக்கிள் இதுக்கும் 3 யூட்டிலைஸ் பண்ணுற அந்த டைமை தான் அது யூட்டிலைஸ் பண்ணுது. எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாக் சைக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டாஸ்க்குமே எக்ஸ்ட்ரா ஒரு கிளாக் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஃபுல்லாக அந்த 30 செகண்டும் யூஸ் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் டாஸ்க் எவ்வளோ பண்ணுது? எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட் தான் யூஸ் பண்ணோம். இதுவும் ஒரு 10 செகண்ட் தான் யூஸ் பண்ணுது. இதுவும் 10 செகண்ட் தான் யூஸ் பண்ணுது. தட் இஸ் 1 கிளாக் சைக்கிள். ஓகே, இந்த 1 கிளாக் சைக்கிள் டைமை தான் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுது எக்ஸ்ட்ராவா. அதனால ஸோ நம்ம வந்து இதில் இந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல 3 × 10 அப்படின்னு போட்டோம்னா இது ஓவரால் 30 செகண்ட் இது யூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு இது மட்டும் தனியாக 30 செகண்ட் யூஸ் பண்ணோம். பிகாஸ் அது யாரு கூடயும் கம்பைன் பண்ணல. அது முதல்ல தனியாக அந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணாமல் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்து வரவங்க தான் அந்த 1 கூட இருக்கிற டைமை ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வந்து கிளாக் சைக்கிள் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளாக் சைக்கிள் டைம். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் செக்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோம். சப்போஸ் வந்து செக்மெண்ட் வந்து கே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, கே இன்டு தட் கிளாக் சைக்கிள், ஒரு கிளாக் சைக்கிள் டைம் ப்ளஸ் எவ்வளவு ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிறத டாஸ்க் வந்து ரிமைனிங் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அதுக்கான ஃபார்முலா போட்டு முடிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக 5 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 4 டாஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுனால n-1ன்னு போட்டிருக்கோம். அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா ஒன்னொன்னும் ஒரு கிளாக் சைக்கிள் டைம் தான் எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபார்முலா, ஓவரால் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, பிகாஸ் கிளாக் சைக்கிள் காமன் தானே, கே ப்ளஸ் n-1 இன் ஸ்டார் அந்த கிளாக் சைக்கிள் நம்ம டிபின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ஃபைனலைஸ்டு ஃபார்முலா ஃபார் பைப்லைன்டு. ஓகே, பைப்லைனுக்கு வந்து நம்ம டைம் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு டைம் required to execute
n task. Okay, n task with k stage pipeline. அதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான், k plus n minus 1 into tp. ஓகேவா? TPனா என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, டைம் டேக்கன் பை அ பைப்லைன் சிஸ்டம். டைம் டேக்கன் பை அ பைப்லைன் சிஸ்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் டேக்கன் பை அ பைப்லைன் சிஸ்டம் தான் வந்து டிபி. கேனா செக்மெண்ட், எவ்வளோ ஸ்டேஜ் அந்த பைப்லைனில் இருக்காது. என்னன்னா நம்பர் ஆஃப் டாஸ்க். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ அந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபைனலைஸ்டாக வந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா கே ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டிபி அப்படிங்கிறது பைப்லைனோடது. வித்தவுட் பைப்லைனுக்கு ஃபார்முலா என்னது? வித்தவுட் பைப்லைனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், டோட்டல் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n ஸ்டார் டிஎன்பி. ஓகே, தட் இஸ் நான் பைப்லைன் சிஸ்டம்க்கான டைம் இது. ஓகே, என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸ்க். வித் பைப்லைனுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா, வித் பைப்லைனுக்கு என்ன அப்படின்னா கே பிளஸ் என் மைனஸ் 1 த ஹோல் ஸ்டார் டிபி. இது பைப்லைனால வெறும் பி, இது நான் பைப்லைனால இது என்பி. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். A non-pipelined system takes 50 nanosecond to process a task. The same task can be processed in a 6-segment pipeline with a clock cycle of 10 nanosecond. Determine approximately the speed up ratio of the pipeline for 50 task அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க? நான் பைப்லைன் அப்படின்னா டிஎன்பி வந்து 50 நானோசெகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் பைப்லைன் சிஸ்டத்தோட டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்குது? 50 நானோசெகண்ட். அதே வந்து பைப்லைனோட டைமிங் என்ன எடுத்துக்குது? தட் இஸ் அது வந்து அதை விட கம்மியாக தானே இருக்கும், 10 நானோசெகண்ட் எடுக்குது. செக்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கே ஈக்குவல் டு 6. நம்பர் ஆஃப் டாஸ்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து டைம் வந்து ஃபஸ்ட்டு வித்தவுட் பைப்லைனுக்கு வந்து எவ்வளவு டோட்டல் டைம் வந்து தேவை அப்படின்னு பார்க்கலாம். வித்தவுட் பைப்லைனுக்கு வந்து எவ்வளவு, அதில் வந்துட்டு நமக்கு நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்து 500 கொடுத்துட்டாங்க. அதுக்கான டைம் வந்து 50 நானோசெகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 25,000 நானோசெகண்ட் வந்து டோட்டலாக 500 டாஸ்க்கை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தேவைப்படுது. இது வந்து 1 டாஸ்க்குக்கான டைம். ஸோ 500 டாஸ்க்கு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் வித் பைப்லைனுக்கு வந்து k plus n minus 1 the whole star tp அப்படின்னு பார்த்தோம். கேங்கிறது என்னது நமக்கு? k ஈக்குவல் டு 6 செக்மெண்ட்னு கொடுத்தாங்க. ப்ளஸ் என்னோட வேல்யூ 500 மைனஸ் 1 ஸ்டார் டிபி. டிபியோட வேல்யூ 10 நானோசெகண்ட். ஸோ 6 ப்ளஸ் 499 ஸ்டார் 10 that is equal to 505 star 10 that is equal to 5050 நானோசெகண்ட். இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் அப் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்பீட் அப் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்பீட் அப் ரேஷியோ அப்படின்னா டைம் ரிக்வயர்ட் வித்தவுட் பைப்லைனுக்கு வந்து எவ்வளவாச்சு, தென் டைம் ரிக்வயர்டு ஃபார் சிஸ்டம் வித் பைப்லைன் எவ்வளவாச்சு அப்படிங்கிறது தான் ஸ்பீட் அப் ரேஷியோவாக இருக்கும். மேலே வித்தவுட், கீழே வித்தவுட் தானே நிறைய இருக்கும். ஸோ தேட் இஸ் ஹையஸ்ட் வந்து மேலே போடணும், லோயஸ்ட் வந்து கீழே. ஸோ கட் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 4.95 நானோசெகண்ட் வரும். ஓகே, கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும்.
ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1. Next question number 2. A non-pipelined system has 30 nanoseconds to process a task. The same task can be processed in 4-segment pipeline with a clock cycle of 10 nanoseconds. Determine the speed up of the pipeline for 100 tasks. இது வந்து உங்களுக்கான ஒர்க். ஓகே, நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான ஒர்க் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. A 5-stage pipeline has a stage delays of 150, 120, 150, 160 and 4 nanosecond. The register that are used between the pipeline has stages have delay of 5 nanosecond. The total time to execute 100 independent instruction on this pipeline assuming there are no pipeline stall is எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக வந்துட்டு நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, n = 100 அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து சைக்கிள் டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சைக்கிள் டைம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சைக்கிள் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ டிலேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 150, 120, 150, 160, 140 இருக்கு. எல்லாமே இவ்வளோ டிலே இருக்கும்போது இதில் எது ஹையஸ்ட் டிலேயோ அதுதான் வந்து ஓவரால் டிலேயாக இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னா 160, பிகாஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிரும். ஸோ 160 அப்படிங்கிறது தான் நமக்கான டிலே டைம். ப்ளஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு டிலே இருக்குது. ஸோ 5 ஓவரால் வந்து 165 நானோசெகண்ட் கொடுத்துருக்கிறது தான் நமக்கு வந்து ஓவரால் வந்து சைக்கிள் டைமாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து ஒரு டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது இதில் வந்து 165, 165, 165 அப்படி இருக்கும். நமக்கு இங்கே எவ்வளோ ஸ்டேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? 5 ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 ஸ்டேஜுக்கும் 165 நானோசெகண்ட் வந்து நமக்கு ஓவராலாக சைக்கிள் டைம் எடுத்துக்குது. ஓகே, அது கண்டுபிடிக்கிறதுக்கு டிலேஸோட மேக்ஸிமம் ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிலே கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கான சைக்கிள் டைம் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? பைப்லைன் தானே இது. ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீட் அப்லாம் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் வந்து பைப்லைன் யூஸ் பண்ணால் என்ன டைமிங் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பைப்லைன் மட்டும் ப்ராசஸ் பண்ணால் போதும். k + n - 1 the whole star tp. tp நமக்கு தெரியும், k நமக்கு தெரியும். ஸ்டேஜ் எவ்வளவு? 5 ஸ்டேஜ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 இண்டிபெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ n - 1ங்கிறப்போ 99 ஸ்டார். இங்கே நமக்கு டிலேயும் தெரியும் இல்லையா? ஸோ 165. ஓகே, நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 104 ஸ்டார் 165 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 160 நானோசெகண்ட் வந்து ஆன்சராக வரும். ஓகே, இந்த இடத்துல 160 நானோசெகண்ட் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி டிலேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் என்ன டிலேயோ அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணணும். இல்லைன்னா அது மட்டும்தான் நமக்கான ஒரு ஸ்டேஜுக்கான டைமிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அது கூட நம்ம பைப்லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டேஜ் நம்பர் ஆஃப் ப்ராசஸில் 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான அந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.